நாம் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்கும்போது கால் இழுத்து சுண்டி இழுத்து ஏற்படுகின்ற வலிகளும், நரம்புகள் மட்டுமல்ல மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் இந்த மழை குளிர்காலங்களில் நம்மை மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், இங்கே அனைவருக்குமே பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த வலிகளும் வேதனைகளும் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இரவு படுக்கும்போது அல்லது காலை எழுந்த உடனேயே ஏதாவது ஒரு வலி மாத்திரை எங்கே இருக்கிறதுன்னு தேடி சாப்பிட்டுத்தான் வேலையை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அதோடைய பக்க விளைவுகள் தெரிந்தும் அதனால் ஏற்படுகின்ற குடல் புண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் கூட அதை நான் சாப்பிட்லன்னா என்னால் வேலையே செய்ய முடியல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம். இயற்கையாக வலிகளை குறைக்கக்கூடிய, நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய ஊடகங்களில் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் விடதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விடதாரியுடைய கொடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, குறிப்பாக இந்த மழைக்காலம் குளிர்காலங்களில் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். நம்ம ஊரில் ஏரி கரைகள்லையும் அதே போல் சுடுகாடுகள்லையும் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடிய கொடி வகை தாவரம். வெண்மை நிறமான பூக்கள், பச்சை நிறமான பூக்கள், அதே போல் சிகப்பு நிறமான விதைகள், பச்சை நிறமான, ஊதா நிறமான, சில நேரங்களில் ஆரஞ்சு நிறமான விதைகளை கூட கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். விடதாரியை பொறுத்தவரையிலும் அதோட வேர், அதோட விதை, இது ரெண்டுமே மருந்துக்கு பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஆனால் விடதாரியுடைய விதை சிறிதளவு நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய விதையாக இருக்கிறதுனால தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது விதி. விடதாரியுடைய வேருக்கு உடலில் இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக விடதாரியுடைய வேர் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேரை ஒன்றும் சுத்தி செய்து உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நேரடியாக உபயோகப்படுத்தலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு 20 கிராம் அளவுக்கு விடதாரியுடைய வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100, மதியம் 100, இரவு 100 உணவுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்பு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உடலில் ஏற்படுகின்ற வலிகள் வேதனைகள், இரவு நேரங்களில் கால் தசைகள், ஆடு தசைகள் இழுத்து பிடித்து வருகின்ற அந்த கடுமையான வலிகள், இரவு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய பாத வலிகள் மற்றும் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு சர்க்கரை நோயினால் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு, கால்களில் இருக்கக்கூடிய, கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் செயல்படாமல் போகின்ற ஒரு பாதிப்பு. கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் செயல்படாமல் போவது அப்படின்னா சிறு சிறு வேலைகளை செய்ய முடியாது. அதாவது ஒரு சட்டைக்கு பொத்தான் போட முடியாது, கீழே ஒரு ரூபாய் நாணயம் விழுந்து விட்டதுன்னா அதை எடுக்க முடியாது. என்னதான் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்ப்போம். கொஞ்சம் அதிகமாகவே அதை நம்ம கவனிக்கல அப்படின்னும்போது கைகளுடைய இயக்கமும் கால்களுடைய இயக்கமும் முழுமையாக நின்று போய் விட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு இந்த விடதாரியுடைய விதைக்கு சக்தி உண்டு. பொதுவாக சுத்தம் செய்து தான் இதை பயன்படுத்தணும். குறிப்பாக அனுபவம் மிக்க வைத்தியர்கள் தான் இதை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு செய்ய முடியும். சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்ய முடியாது. அந்த மாதிரி சுத்தம் செய்து இருக்கக்கூடிய விடதாரியுடைய விதையை ஒரு எண்ணெய் பாகமாக காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த நரம்புகளுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்கள், கால்கள், கைகள், கழுத்து பகுதி, முதுகுத்தண்டில் சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற பிரச்சனை, கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் சவ்வு விலகலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் இந்த வலிகளும் வேதனைகளும் மறத்து போகின்ற, செயல்படுகின்ற திறன் குறைந்து போகின்ற பிரச்சனைகள் குணமாகி விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விடதாரியுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம்.
இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடதாரியுடைய எண்ணெய் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய வைத்தியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆண்குறியுடைய எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆண்குறிகளில் ஏற்படுகின்ற எழுச்சியின்மை மற்றும் விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவோ மருந்துகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா சுய இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு வயதில் ஈடுபடும் போது அவர்களுடைய உயிர் நாடியே சுருங்கி போய் விடுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஊசிகளை போட்டும் மருந்துகளை சாப்பிட்டும் மட்டுமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையாகவே உயிர் நாடியை அதிகப்படுத்துவதற்கும் அதே போல் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மாற்றுவதற்கும் அதைவிட முக்கியமாக விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெளிப்புற சிகிச்சையிலேயே குணப்படுத்துவதற்கும் இந்த விடதாரியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். விடதாரியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த எண்ணெயை ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து ஆண்குறி மேலே எல்லாம் முழுமையாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு பழக்கம் வைத்து கொள்ளும்போது நல்ல மாற்றம் அதில் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு குறிப்பாக சொன்னோன்னா, இன்றைக்கு ஒரு குழந்தையோ பெரியவர்களோ ஆஸ்மா நோயில் பாதிக்கப்படும் போது நேரடியாக மூச்சுக்குள் செலுத்தக்கூடிய மருந்துகளை மட்டும் செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுறதையும் இரத்தத்துக்குள்ளேயே மருந்துகள் நேரடியாக செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுறதையும் பார்க்குறோம். எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தாலும் என்னென்னவோ மாற்றங்களை செய்தாலும் கூட அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மருந்து சுத்தி செய்யப்பட்ட விடதாரியுடைய சூரணம்னு சொல்லலாம். வெறும் ஒரே 1 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு வெண்ணெயில் கலந்து சாப்பிட வேண்டும். அல்லது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து குழி செய்து அதுக்குள்ளே அதை வச்சு அதை சீலை செய்து அப்படியே முழுங்கிடலாம். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். ஒரு 3 மாதத்திலேயே நுரையீரல் பலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, விடதாரியை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற வலிகளையும் நரம்புகளில் ஏற்படுகின்ற செயல் குறைபாடுகளையும் பக்கவாதத்தையும் டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நரம்பு வலி மற்றும் பலவீனங்கள் மரத்து போகின்ற பிரச்சனையும் ஆண்குறியுடைய எழுச்சியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உடலில் ஏற்படுகின்ற குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து. என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சிறிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்து இது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மொழி சார்ந்த கற்பித்தல் அல்லது மொழிக் கொள்கைகள் தொடர்பாக நாம் ஏராளமான விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்கள் ஒரு முக்கியமான வழக்கை தொடுத்திருந்தார். அவர் ஒரு அரசிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அது என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய பள்ளி இறுதி வகுப்பில் கூட அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முடிக்கிற போது கூட அவர்களால் ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள் கூட சரியாக பேசவோ எழுதவோ முடியவில்லை. இந்த அவலநிலை போக்கப்பட வேண்டும். அதற்காக அரசு பள்ளிகளிலேயே நீங்கள் இந்த கிண்டர் கார்டன் போன்ற பள்ளிகளை அல்லது இது போன்ற எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை துவங்க வேண்டும். அந்த எல்கேஜி யூகேஜி வகுப்புகளின் வழியாக அரசு பள்ளிகளிலேயே ஆங்கிலம் கற்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் பின்னால் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதோ அல்லது
தேசிய அளவில் அல்லது உலகளாவிய அளவில் வாய்ப்புகளை பெறுவதோ சாத்தியம். ஆகவே அதற்கான நடவடிக்கையை எடுக்க அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அப்பாவு அவர்கள் அந்த மனுவில் கோரியிருந்தார். அதன் மீதான விசாரணையில் அரசு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை அரசிற்கு பிறப்பித்திருக்கிறது. அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஆங்கிலம் முறையாக கற்பிப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், ஆங்கில வகுப்புகளை முறையாக கற்பிப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்கிற அறிக்கையை இன்றைய தினம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் இந்த அப்பாவு அவர்களுடைய இந்த கோரிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதிப்பது மிக மிக முக்கியம். பொதுவாக இந்தியா முழுக்க மும்மொழிக் கொள்கை அமுலுக்கு வந்தபோது தமிழகம் பிடிவாதமாக இருமொழிக் கொள்கையை ஏற்றது. அது நம்முடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிப்பதற்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை நாம் ஆழமாக பயில வேண்டும் என்பதற்காகவும் தான் இருமொழிக் கொள்கையை நாம் ஏற்றோம். இந்தியை ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதமாக நாம் அவற்றை மறுதளித்தோம். ஒரு காலகட்டத்தில் ஆங்கில கல்விக்கு தமிழகத்தில் கொடுத்த முக்கியத்துவம் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுக்க வேலை வாய்ப்பை பெற்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏராளமான இளைஞர்கள் பணி நிமித்தமாக சென்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் மூலமாக இந்திய அரசு பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டியதுடன் பொருளாதார ரீதியாக இங்கு ஏராளமான குடும்பங்கள் வளர்ச்சி பெற்றன. நம்முடைய பொருளாதாரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதோடு மட்டுமல்லாமல் ஐடி போன்ற நவீன தொழில்துறைகள் இங்கு வந்தபோது இங்கு ஆங்கிலக்கலம் படித்த இளைஞர்கள் ஏராளமாக இருந்த காரணத்தினால்தான் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடைகிற போது அது தமிழகத்தில் வேரூன்றுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக இந்த ஆங்கில கல்வி என்பது நம்முடைய பள்ளிகளில் நீர்த்து போயிருக்கிறது. அதில் 2 அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, தனியார் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச எழுத கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு மிக மிக அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு மொழியாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த ஆங்கில கல்வி என்பது இன்றைக்கு ஒரு எவ்வளவு தூரம் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு அரசு படிப்படியாக மறந்துவிட்டது என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் இன்றைக்கு அரசு பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் 85% மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள். அதுவும் கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் படிக்கக்கூடிய பள்ளி என்பது அரசு பள்ளி தான். அப்படி இருக்கிற போது அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் சரியான புலமை பெறாவிட்டால் இப்போது வகுக்கப்படுகிற இந்த புதிய கல்விக் கொள்கைகளின் வழியே இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு வசதி படைத்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்கள் தான் முன்னிலை பெறுவார்கள் என்பதை சமீபத்தில் நடந்த நீட் தேர்விலேயே நாம் பார்த்தோம். ஏனென்றால் நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டிருந்த போதும் கூட தமிழில் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்களில் ஏராளமான மொழிபெயர்ப்பு சார்ந்த பிள்ளைகள் இருந்தன. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை படித்து புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நமது இளைஞர்கள் இருந்தார்கள் என்பதன் மூலமாக நாம் இவ்வளவு காலம் உருவாக்கிய சமூக நீதி அடியோடு தகர்த்து எறியப்பட்டது. இதற்கு முன்னால் இந்த நீட் வந்தபோதே சமூக நீதி தகர்க்கப்பட்டு விட்டது. வந்த பிறகு அதற்குள்ளாக ஆங்கிலம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பெரும்பாலான மாணவர்கள் தேர்ச்சியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு விட்டார்கள். மாறாக நீங்கள் ஆங்கிலம் வழியாக படித்த மாணவர்கள் சுலபமாக இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றார்கள். இந்த நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டும், உடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாய்ப்புகளை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக ஆங்கில கல்விக்கு ஒரு முதன்மையான இடத்தை துவக்கப்பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் அளிக்க வேண்டும். அதுவும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டால்தான் காலம் காலமாக அவர்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறையிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியும். மாறாக இன்றைக்கு மொழி ரீதியாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக தமிழர்களுடைய பல்வேறு நலன்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றன. தேசிய அரசியலில் கூட நம்முடைய வாய்ப்புகள் என்பது புறக்கணிக்கப்படுகின்றன.
அப்படி பார்க்கிற போது இங்கே எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு லாபி, ஒரு தொடர்புகளை உருவாக்க முடியவில்லை. அது கலை, இலக்கியம் சார்ந்த எல்லா துறைகளிலும் இருக்கின்றன, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் இருக்கின்றன. எனவே ஆங்கிலம் உலகத்திற்கான திறவுகோல். அதை தமிழைப் போலவே செம்மையாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். அதை அரசு பள்ளிகளில் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான முதன்மையான படியாக நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழி ஆர்வலர் திரு ஆ. ஜெகதீசன். ஒரு மொழி ஆர்வலரா தமிழ் மொழி அப்படிங்கிறது என்ன, இதோட தொன்மை என்ன, இதோட சிறப்புகளை நம்ம இன்னைக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், இளைய சமுதாயத்தினர் மத்தியில் தமிழ் மொழியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மொழி ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. நீங்கள் ஒரு அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக இந்த மொழியை பற்றின ஒரு புரிதலை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். இது நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் தமிழ் மொழி அப்படின்னும் போது இதுக்கான கூடுதல் சிறப்பு என்ன, இதெல்லாம் இன்னைக்கு இளைய சமுதாயத்தினர் மத்தியில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம முதல்ல மனிதன் பேசிய மொழி தமிழ்னெல்லாம் சொல்கிறோம், அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா தொன்மையானதா தமிழ் மொழி இருக்குது? நம்முடைய மொழி தமிழ் என்கிற போதே அமிழ்து என்கிற சொற்றொடருக்கு இலக்கணமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய மொழியினுடைய எப்படி ஒரு தாய்மை அடைந்த பெண் தன்னுடைய மகவை இன்று தருகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அந்த தாய்க்கு ஏற்படுகிறது. ஆனால் குழந்தைக்கு அது அப்போது தெரிவதில்லை. ஆனால் அது பிறந்தவுடனே ஆ என்கிற சொற்றொடரோடு அது தன்னுடைய ஒளியை மக்களுக்கு பறைசாற்றுகிறது. அடுத்ததாக அம்மா என்கிற சொல் வெளிப்படுத்தப்படுவது. அது வெளிநாடுகளிலே இருந்தாலும் அது உள்நாடுகளிலே இருந்தாலும் அம்மா என்று அக்குழந்தை அழுத சொல் தமிழேதான். ஆகையினாலே அந்த மொழியினுடைய மாண்பினை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த குழந்தை அம்மா என்று சொல்லுகிற போதே அந்த மொழியினுடைய சிறப்பு மேலும் விரிவாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக சார். மொழியோட வரலாறு அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய இலக்கியங்கள் அதற்கான சான்றுகளாக இன்றைக்கும் அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்கள் பற்றி சொல்லும்போது நம்ம மனிதனோட வாழ்வியல் சார்ந்தும் நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்தும் பல பதிவுகள் இலக்கியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மண்ணோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். தமிழ் மண் வரலாறு என்பது சார்ந்து வாழுகிற மக்களுடைய பகுதியை பொறுத்து இருக்கு. பல்வேறு விதமான மணல் நிலைகள் ஏற்படுகிறது. செம்மண், கரிமண், அது மாதிரியான மணல் வகைகள் இருக்குது. அதுபோலவே மொழியிலே நம்முடைய ஆளுமையை பயன்படுத்துவோமேயானால் அந்த மொழி செம்மையாக வளருவதற்கு எப்படி நிலத்திலே மண்ணிலே நீர் பாய்ச்சி பயிரிடுகிறோமோ அதனுடைய வளர்ச்சியிலே நாம் எப்படி பங்கு கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியும் இருக்கும். அதை போலவே நம்முடைய மொழியினுடைய தொன்மையை பறைசாற்றுவதற்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய செயல்பாடுகள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அப்படி அந்த நியதியின் பிரகாரம் நடக்கப்பெற்றால் மொழி வளர்ச்சி அடையும். மொழி, கலாச்சாரம், தொன்மை, சிறப்பெல்லாம் பேசும்போது தமிழ் மொழிக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. இன்னும் ஈத்தவங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மொழி மேலே உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கு. அதற்கான ஒரு காலகட்டமும் அப்போல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொழிப்போர் தியாகிகளே நிறைய பேர் இருக்காங்க. மொழிக்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள்? நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளின் மீது பற்று உண்ட காரணத்தினால் அந்த குறளின் மீது
அதிகமான சிந்தனை ஓட்டங்கள் இருந்ததனால் அதனை பரப்ப வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். அதை போலவே மறைமலையடிகளார் மற்ற பெருமக்கள் எல்லாம் அந்த மொழியின் மீது தனித்தமிழ் கொண்டு வருவதற்காக மறைமலையடிகளார், திருவிக்கா போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து செயலாற்றி வந்தார்கள். பிற்காலங்களில் அதற்கடுத்தார் நிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லா வகையிலும் தமிழ் மொழியின் மீது தனித்தன்மையை, அதனுடைய செல்வாக்கை பறைசாற்றுகின்ற ஒரு பறைசாற்றாளராக விளங்கினார். அவர் கல்லூரிகளிலே படித்த போதும், அவர் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட போதும், இளைஞர்கள் மத்தியில் எழுச்சிமிக்க தன்னுடைய ஆழமான சிந்தனை கருத்துக்களால் மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு தனித்தன்மையை கொண்டவராக விளங்கினார். பிற்காலங்களில் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றினார் என்றால், ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டு கல்லூரி மாணவர்களெல்லாம் அதிகமான மொழிப்பற்றோடு இயங்கி மொழிக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களை வன்மையாக கண்டித்து மொழியுடைய ஆளுமையை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளில் கல்லூரி மாணவர்களை ஊக்குவித்தவர்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதன்மையானவர்கள். பிற்காலங்களில் அண்ணாவை போல் அன்றைய சூழலில் இருந்த மாணவர் சமுதாயங்கள் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு தானும் அவ்வாறே மொழிக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதலோடு செயலாற்றுகிறார்கள் என்பது கடந்த கால வரலாறுகளில் காணப்படுகிற உண்மைகள். அப்படி வருகிற போது கலைஞர் அவர்கள் தன்னுடைய திரைத்துறையில் அண்ணா அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் ஆற்றிய பணியை காட்டிலும் திரைத்துறையில் தனக்கு என்று ஒரு முத்திரையை பதித்தவர் கலைஞர் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் அனல் பறக்கிற எழுத்துக்களாகவும் ஆழமான சிந்தனைக்குரியதாகவும், அவருடைய அந்த பேச்சினுடைய வன்மையினால் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிற ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளராகவும், சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்தூன்றியவராகவும், தன்னுடைய பேனா முனையில் எவரையும் தன் பக்கம் இழுக்க முடியும் என்கிற ஆழமான எழுத்தின் சிந்தனையினாலும் பேச்சின் சிந்தனையினாலும் அவர்கள் தொடர்ந்து தொண்டாற்றி தமிழ் சமுதாயத்திற்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் அரசு பொறுப்பில் இருக்கிற போது அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிக்கையில் அடங்கா. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால், கன்னியாகுமரியிலே இருக்கிற திருவள்ளுவர் சிலையை உலக அரங்கில் கொண்டு நிறுத்தியவர் கலைஞர் அவர்கள். அதை போலவே இந்த சென்னை மாநகரத்தினுடைய மையமாக விளங்குகிற நுங்கம்பாக்கம் பகுதியிலே வள்ளுவர் கோட்டத்தை நிறுவியவர். சொல்வது யாவர்க்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற சொற்றொடரின் ஆழத்துக்கு சொந்தக்காரர் கலைஞர் அவர்கள். எதை சொல்கிறாரோ அதை செய்து முடிக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர், செயலாற்றல் மிக்கவர். அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது எல்லா வகையிலும் தமிழ் மொழியினுடைய தன்மையை, சிறப்பை விளக்குவதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை என்கிற ஒரு துறையை உருவாக்கி அதிலே ஆழமான கருத்துக்களை மொழியாக தன்னுடைய அரசு பணிகளிலே பணியாற்றுகிற அலுவலர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆணையை எல்லாம் பிறப்பித்தார்கள். ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவரினுடைய படங்களை வைத்து அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு அது ஒரு சான்றாக அமைந்திருந்தது. மேலும் இது தமிழ் அமைப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் பட்டிமன்றங்கள், பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் அரசியல் மேடைகளாக இருந்தாலும் நாவலர் அவர்கள் நம்முடைய பாவேந்தர் பாடல்களை ஒவ்வொரு மேடைகளிலும் முழக்கி பெருமை சேர்த்தவர்கள். புரட்சி கவிஞரை தமிழ் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை ஒரே நாளிலே ஒரு நூல் எழுதி அதில் எந்தெந்த கருத்துடையவர்கள், ஒருவர் பாடலாக பாடுகிறார் என்றால் அவர் பாடலிலே தமிழ் மொழியை வலியுறுத்தி பாட வேண்டும், ஒருவர் நாடகத்திலே நடிக்கிறார் என்றால் அவர் அந்த நாடகத்திலே தமிழ் மொழியை செய்ய வேண்டும், ஒரு சொற்பொழிவாளராக இருக்கிறார் என்றால் அவர் சொற்பொழிவிலே தமிழ் மொழியினுடைய மேன்மையை புலப்படுத்த வேண்டும், மாணவர்களாக இருக்கிறவர்கள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும், மொழி வளருவதற்கு மாணவர்கள்தான் பெருந்துணையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலேயே எல்லாம் அந்த தமிழ் இயக்கத்திலே ஒரு 20 தொழில்கள் சார்ந்த நண்பர்களுக்கு தன்னுடைய
ஆணையை பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுகிற போது அந்த மொழியினுடைய தன்மையை விளக்கி பேசுங்கள், அதுவே சிறந்ததாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே குறிப்பிட்டார்கள். மேலும் என்னை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிற ஆசிரியர்கள் மொழிப்பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று நாளும் சொல்லுகிற நல்லாசிரியர்களை பெற்றிருக்கிற தமிழகம் ஆரம்ப காலத்திலேயே மொழியின் மீது பற்றுடைய தமிழாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் எங்களை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு ஓரளவு தமிழ் பேசுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். எதிர்காலத்திலே வருகின்ற ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருக்கிறவர்கள் எப்படி அம்மா என்று சொல்லிக் கொடுக்கிறோமோ, அப்பா என்று சொல்லிக் கொடுக்கிறோமே, அதுபோல மொழியினுடைய தன்மையை கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொள்ளுமாறு சொல்லுகிறவனே நல்லாசிரியர் என்று நன்னூல் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது அவர் ஆசிரியர்களுடைய இலக்கணமாக திகழ்கிறது. அதன் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஊதியம் வாங்குகிறது. தொழில் ஊதியம் உணவுக்காக வாங்குகிறோம். மொழி வளர்ச்சிக்கு ஒரு தனி மனிதர் போய் தொண்டு செய்வதை விட ஆசிரியர் என்பவர் ஒரு வகுப்பறையிலே 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு 38 மாணவர்களை மொழியின் மீது பற்றுடையவர்களாக ஆக்குகிற சக்தி அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையிலே தான் ஆசிரியர்கள் மிக அழுத்தமாக ஊதியத்திற்கு பணி செய்கிறோம் என்றில்லாமல் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நாம் தொண்டு செய்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே ஆரம்பகால ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல நூல்களை படித்து நல்ல சிந்தனை உடையவர்களாக வளர்வதற்கு அது துணையாக இருக்கும் என்ற கருத்தை நிறைவு செய்கிறேன். இப்போது மொழி பல மொழி கலப்பு இல்லாமல் பேசுறது, தனித்தமிழ் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு காலகட்டத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைய சூழலில் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்துடைய ஊடுருவல் இயல்பாகவே போயிடுச்சு. அன்றாட வாழ்வியல்ல அதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மொழி கலப்பு இல்லாமல் தனித்தமிழோட தேவை எவ்வளோ தூரம் இன்னைக்கு அவசியம் சொல்வீங்க? உண்மையிலேயே இது நல்ல கேள்வி. நீங்கள் சொல்லுகிற போதே என்னுடைய உடலிலே சிலிர்ப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் தாய்மொழியை எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது தாய்ப்பால் நல்லது என்று அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து அதனுடைய பெருமையை, அதனுடைய வலிமையை சொல்லுகிற போது, நாம் பிறந்து நம் வயிற்றிலே பிறந்த குழந்தை தமிழ்மொழி பேசவில்லையே என்கிற ஆதங்கம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்க வேண்டும். நெஞ்சமானது ஒரு முறை சொல்லி ஓய்வெடுத்து கொள்ளுகிறது. சுற்றுப்புறமோ அதை பலமுறை சுட்டி சுட்டி காட்டுகிற போது நொடிக்கொரு தரம் சினிங்கி நோய் தரும் எனது நெஞ்சை அடக்க நான் முயன்று பார்த்தேன், அதற்கு நான் அடங்கிவிட்டேன் என்கிற சூழல்தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. அவைகளுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நம்முடைய வீட்டிலே குழந்தை பிறக்கிறது என்றால் நல்ல தமிழ், இலக்கியா, மொழி அரசி என்றெல்லாம் பெயர் வைக்கலாம். ஆனழகன், இனியவன், இலக்கியன், இப்படி என்றெல்லாம் பெயர் வைக்கலாம். அது நம்முடைய அழைப்பு தான். அது அதனால் ஏற்படுகிற இழப்பு ஒன்றும் இல்லை. அது நாம் பேர் சொல்லி நம் குழந்தைகளை கூப்பிடுகிற அழைப்பு. அதனால் ஏற்படுகிற இழப்பு ஒன்றும் இல்லை. அதன் அடிப்படையிலேயே பார்க்கிற போது நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்திலேயே அந்த உணர்வு உடையவர்களாக வளர வேண்டும். அதுதான் மொழி வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருக்கும். போகிறார்கள், நான் முன்பே குறிப்பிட்டேன், ஆசிரியர்கள் தான் அதற்கு அருந்தொண்டாற்றுகிறவர்கள் என்றார். அவர்கள் ஆற்றுகிறார்கள். ஆனால் அந்த வகையில் அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நம் வீட்டுக்கு வருகிற குழந்தை வாடா கண்ணு, வாடா ராசா என்றெல்லாம் அழைக்கலாம். பாய் அப்படி என்கிற போதே அங்கே ஆங்கிலம் புகுந்து விடுகிறது. அது சொல்வழக்காக எப்போதும் தாய் பேசுகிற மொழி, தாய் என்ன நினைக்கிறார்களோ பேசுகிறார்களோ அந்த குழந்தை அதைத்தான் பேசும். பை என்று சொல்லுவதை விட போய்விட்டு வா, சென்று வா, வென்று வா என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு இன்னும் பொருட்செலவு தேவையில்லை. ஒரு தாய் நினைத்தால், தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஆண்கள் படித்து பட்டதாரிகளாகி சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதை விட ஒரு பெண் படிப்பறிவு உள்ளவராக இருந்தால் அவர்கள் 10 பேரிடம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். அதுவே மக்களை போய் சேரும் என்பார் தந்தை பெரியார் அவர்கள். அவர் தனித்தன்மையோடு மகளிருக்கான ஒரு முன்னுரிமையை தந்தவர் தந்தை பெரியார் தான். அந்த அடிப்படையில் தாய்மார்கள் நம் எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது
எதிர்காலத்திலாவது இந்த வீட்டிலே இருக்கிற தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்ணே வா என்று அன்பாக கொஞ்சலாம், பள்ளிக்கு சென்று வா என்று கூப்பிடலாம், அதை ஒரு பரிசோதனையாக நடைமுறைப்படுத்தலாம். இப்போ அது சின்ன குழந்தைகள்ல இருந்தே இதை நம்ம மாற்றணும். மொழி அறிவு, மொழி பத்தின ஒரு புரிதல், தாய்மொழியோட அவசியம், இதெல்லாம் நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான தேவைகள் இருக்குனாலும் அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. ஒரு மொழி ஆர்வலர் அப்படிங்கிற முறையில ஒரு ஆர்வம் இருக்கிற மக்களுக்கு அதை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்னும் போது எப்படி எல்லாம் அதை நம்ம ஊக்கப்படுத்தலாம்? நான் அரசு பணிக்கு வருவதற்கு முன்னாகவே மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகிற அண்ணா அறிவு வளர்ச்சி மன்றம் என்கிற ஒரு மன்றத்திலே மாணவர்களுக்கு மாலை நேர பாடம் சொல்லி கொடுக்கிற பணி, அது பொருள் ஈட்டுகிற பணி அல்ல, சமுதாய மக்களுக்கு தொண்டாற்றுகிற வேண்டும் என்கின்ற முனைப்போடு அந்த அமைப்பிலே நான் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் மாலை நேர வகுப்புகளிலே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவேன். அப்போது சொல்லுகிற போதே அந்த குழந்தைகளுக்கு மொழியின் மீது நாட்டம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா என்று சொல்லுகிற போதே அதில் ஏற்படுகிற அழுத்தம் இருக்கிறதே, அது அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய சொல்லாக அமைந்து விடுகிறது. தாயை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லுகிற போது அந்த குழந்தைகளுக்கு சென்று வா, வென்று வா என்று சொல்லுகிற போதே படித்து விட்டு வா, இந்த பாடம் எழுதினாயா, கணக்கு போட்டாயா அப்படி என்று கேட்கிற போதே அது மறுநாள் நான் ஆங்கிலத்தில் சொல்லுவதில்லை என்று முன்பே குறிப்பிட்டேன். அதன் அடிப்படையிலேயே ஒரு 5 ஆண்டுகள் மாலை நேரமும் காலையும் ஓய்வு நேரங்களிலே பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். இது என்னுடைய ஆரம்பகால நிலை. அப்படி ஒவ்வொருவரும் மொழியின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக நான் குறிப்பிட்டது போல இந்த இலக்கிய வட்டம் சொன்னேனே, அதிலே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையன், ஆதிமூலம் என்கிற பையன், குடும்ப நல கருத்தரங்கை பற்றி கவிதை படிக்கிறான். குடும்ப நல கட்டுப்பாடு அப்போது அவசியம் இருந்தது. மகப்பேறு மனிதர்க்கே வேண்டுமென்னும் மகத்தான தத்துவத்தால் சுகப்பேறு தனை மறந்தே என்றன் இல்லால் துயர் உற்றால் கரு உற்றால் அந்த செய்தி கழிப்புக்கே என எடுத்துச் செல்லும் சொக்கி போவேன் துள்ளி குதிப்பேன் என்கிற அந்த நிலைப்பாட்டில் குழந்தை பேற்றை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதிமூலம் என்கிற ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கவிதை படிக்கிறான். இலக்கிய வட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2வது சனிக்கிழமை மாலை கலைஞர் கருணாநிதி நகர் பூங்காவிலே அந்த அமைப்பை நடத்தி சென்றவன் நான். ஆகையினாலே தச்சு தொழிலாளி முருகானந்தம் என்பவர், அவர் தச்சு தொழிலாளி, அவருக்கும் மொழிக்கும் தொடர்புடையதில்லை. ஆனால் அந்த மொழியினுடைய தன்மையை விளக்குவதற்காக நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போல் அவர் கவிதைகள் எழுதுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பட்டுக்கோட்டையை பார்த்ததில்லை. பட்டுக்கோட்டை உருவத்திலேயும் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற உணர்வாளராகவும் நம்முடைய முருகானந்தம் இருக்கிறாரே என்று நாங்கள் எல்லாம் பெருமைப்படுவோம். அப்படித்தான் நாம் எந்த வகையிலேயும் நம்முடைய வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் செல்லுகிற போது, தொடர்வண்டியிலே செல்லுகிற போது, பேருந்திலே செல்லுகிற போது பயணச்சீட்டு தாருங்கள் என்றால் அதனாலே ஒன்றும். வடபழனி பணிமனையில் ஒரு நண்பர் இருந்தார், ராமலிங்கம் என்கிற நண்பர். எங்களோடு புலவருக்கு படித்தார். நான் காஞ்சி மணிமொழியார் தமிழ் கல்லூரியில் மாலை நேரத்தில் புலவருக்கு படித்தேன். அதை தான் குறிப்பிட்டேன். அப்பொழுது திருமாலடிமை என்கிற ஒரு புலவர் நடத்துனராக பல்லவன் போக்குவரத்து கழகத்திலே படிக்கிறார். அவர்கள் அந்த பேருந்திலே ஏறுகிற போதே நடத்துனராக இருக்கிறவர், ஐயா சீட்டு வாங்கிக்கிட்டீங்களா, பயணச்சீட்டு வாங்கிக்கணுங்களா என்று கேட்பார். எல்லோரும் ஆச்சரியமாக அவரையே திரும்பி பார்ப்பார். அது அவருக்கு உள்ள பெருமை. அது தரம் குறைந்ததில்லை. மொழியின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக பயணச்சீட்டு வாங்கி கொண்டீர்களா? அப்போது அவர் சொல்லுகிற போதே பயணிக்கிறவர்கள் நாமும் பயணச்சீட்டு ஒன்றை கொடுங்கள் என்கிற உணர்வு ஏற்பட்டு கேட்கக்கூடும். அப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் மொழியினுடைய தன்மையை, மொழியை கண்ணாக கருத வேண்டும். நமக்கு கண் இல்லை என்றால் பார்வை இல்லை, மொழி இல்லை என்றால் பேச்சு இல்லை, பேச்சு இல்லை என்றால் செயல்பாடு இல்லை. அதன் அடிப்படையிலே மொழியை நாம் கண்ணாக கருதி எல்லா சூழலிலும் தனித்தமிழை உருவாக்க வேண்டும், தனித்தமிழிலே பேச வேண்டும். நம்முடைய இனம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம் என்கிற அந்த உணர்வும் மொழி உணர்வும் இருக்குமே ஆனால்
நாம் நம்முடைய மொழி என்றைக்கும் சிதையாது. அவைகளை கொண்டு செல்வதற்கு இது போன்ற ஊடகங்கள் நேர்காணுகிற போது உண்மையிலேயே இது பலரை போய் சேரும் என்கிற நம்பிக்கையோடு எனது கருத்தை சொல்லுகிறேன். கண்டிப்பாக சார். மொழி ஆர்வம், மொழி மீது பற்று இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அதி தீவிரமாக இருந்ததுனால தான் ஒரு சமுதாயம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு அதுக்கான ஆர்வம் இருந்தாலும் அதற்கான ஒரு சூழல் அமையாத ஒரு நிலைப்பாடை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ் மொழியோட வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இதோட நிலைப்பாடு இன்னைக்கு நிதர்சனமாக எப்படி இருக்குது? ஒரு மாற்றம் தேவைன்னு வரும்போது அதுக்கு ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் எங்கிருந்து தொடங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? நான் முன்பே கோடிட்டு காண்பித்தேன். முதலிலே ஆரம்ப பள்ளியிலே துவங்கி வீட்டிலேயே அடுத்ததாக அப்புறம் பள்ளிக்கூடத்திலே அப்புறம் கல்லூரிகளிலே அதற்கப்புறம் பல்கலைக்கழகங்களிலே அதுதான் நவில்தோறும் நூலயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிற சொற்றொடருக்கு ஏற்ப எப்போதும் வாழ்நாள் பூராவும் திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. நம்முடைய வேத நூல்களெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அனைத்திலும் காட்டிலும் திருக்குறளில் இல்லாத கருத்து உலகத்திலே எங்கும் கிடையாது என்று பல நாடுகள் நம்முடைய திருக்குறளை இன்றைக்கு மையமாக கொண்டு மேலை நாடுகளிலே திருக்குறளினுடைய பெருமையை பறைசாற்றுகிற போது நமக்கு சொந்தமான நம்முடைய தாத்தா, நம்முடைய உறவுக்காரர், நம்முடைய குடும்பத்துக்காரர் என்று கருதி ஒவ்வொருவரும் திருக்குறளை வாழ்வியல் நூலாக படித்து அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்தணுமே. ஆனால் எங்கேதும் ஊறு ஏற்படாது. ஏனென்றால் அதில் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அதனால்தான் ஆழமாக சிந்தித்த கலைஞர் அவர்கள் பொதுமக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து கழகத்திலே பேருந்துகளிலே திருக்குறள் படத்தை வைத்து திருக்குறளை வெளிப்படுத்தினார். அது அவருடைய தனித்தன்மையை காட்டுகிறது. கலைஞர் அவர்கள் திருக்குறளை எழுத வேண்டும் என்று என்ன நிலை? அவர் மிகப்பெரிய எத்தனையோ தமிழறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் செய்வதற்குரிய இடத்தில் தக்கார் தகவிலார் எஞ்ஞான்றும் அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்கிற சொற்றொடருக்கு சொந்தக்காரர் கலைஞர் அவர்கள். ஏன் திருக்குறளை பேருந்துகளில் எழுதினார்? அதற்கு கூட சில தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழகத்திலே இருக்கிற ஆட்சி ஒரு அரசியல் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போதே அவர்களுடைய வன்மையான குணத்தை நம்மாலே புரிந்து கொள்ள அதை எதிர்ப்பவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு எங்களை போன்றவர்கள் ஆணித்தரமான பதில்களை சொல்லுகிற உத்வேகத்தை பெற முடிகிறது. அப்போது எங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. ஒரு மொழி ஆர்வலரா தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, இதோட தொன்மை என்ன, இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட மேதைகள்லாம் யார், அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த மொழிக்காக தங்களுடைய பங்களிப்பை அர்ப்பணிப்போடு கொடுத்துருக்காங்க, மொழியோட வளர்ச்சியில் ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் எப்படி பணியாற்றிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும், ஏன் இருக்கும்? தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது காலத்தால் ஒரு அழியாத விஷயமா இன்னைக்கும் கடந்து போயிட்டு இருக்கிறது என்னன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் திரையுலகில் குறிப்பிடத்தக்க இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் மறைந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2008 அவர் மறைந்தார். 10 ஆண்டுகள் அவர் மறைவை ஒட்டி அவருடைய துணைவியாரிடத்தில் ஒரு வார இதழ் நேர்காணலை எடுத்து வெளியிட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீதர் பற்றிய அவருடைய இயல்புகள், கடைசி வரையில் திரைப்படம் எடுப்பதில் அவருக்கு இருந்த ஆர்வம் எல்லாம் சுட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1990க்கு பிறகே அவருடைய திரைப்பட வாழ்க்கை கொஞ்சம் ஓய்ந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் நகைச்சுவை படமானாலும் காதல் படமானாலும் சோக படமானாலும் கொடிகட்டி பறந்தவர் ஸ்ரீதர் என்றுதான் கூற வேண்டும். கடைசியாக தந்து விட்டேன் என்னை என்று ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வெற்றிகரமாக ஓடவில்லை. அதுதான் அவருடைய இறுதி படம். 1994
அவருக்கு அந்த பக்கவாத நோய் வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அவரால் நடமாட இயலவில்லை. 14 ஆண்டுகள் படுத்த படுக்கையிலே தான் அவர் இறந்தார். பிறகு 2008 அவர் இறந்து போனார். அவருடைய உச்சமாக இருந்த நேரத்தில் அவருடைய திரைப்படங்கள் பெற்ற வெற்றியைப் போல வேறு எந்த இயக்குனரினுடைய படங்களும் பெற்றிருக்குமா என்று சொல்ல முடியாது. ஏறத்தாழ ஒரே நேரத்தில் ஸ்ரீதர் என்ற ஒரு இயக்குனரும் பீம்சிங் என்ற ஒரு இயக்குனருமாக அன்றைக்கு புகழ்பெற்று திகழ்ந்தார்கள். பீம்சிங்கினுடைய படங்கள் எல்லாம் கதையின் அடித்தளத்தில் நின்று வெற்றி பெற்றவை. ஸ்ரீதரை பொறுத்தளவு கதை என்பதை விட அதை சொல்லுகிற முறை, இன்னமும் துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் பேசி கொண்டிருந்த தமிழ் திரைப்படத்தை பார்க்கக்கூடிய படமாக மாற்றியவர் அவர்தான். மிகப்பெரிய வானொலி நாடகம் போலத்தான் வசனங்கள் எழுதப்பட்டு திரைப்படங்கள் வந்து கொண்டிருந்தன. எனவே கேட்பதற்கு உரியனவாகவே படங்கள் அசைந்தாலும் கூட உரையாடல்தான் திரைப்படங்களின் உயிர்நாடி, கதைதான் மிக முதன்மையானது என்கிற கட்டத்திலிருந்து தமிழ் திரைப்படங்களை இல்லை இது கேட்பதற்கு உரிய ஊடகம் இல்லை, பார்ப்பதற்கு உரிய ஊடகம், விஷுவல் மீடியா என்பதை முதலில் உணர்த்தியவர் ஸ்ரீதர் என்று நாம் துணிந்து சொல்ல முடியும். அவருடைய படங்கள் பல்வேறு தளங்களில் இயங்கி இருக்கின்றன. ஏறத்தாழ அந்த காதல், முக்கோண காதல் என்பதை சுற்றி சுற்றித்தான் அவருடைய கதைகள் வந்திருக்கின்றன என்றாலும் அதை எப்படி நகைச்சுவையாக சொல்ல முடியும், எப்படி மிக துயரத்தோடு சொல்ல முடியும் என்கிற 2 எல்லைகளையும் அவர் வகுத்து காட்டியிருக்கிறார். அவருடைய படமான காதலிக்க நேரமில்லை என்கிற படத்தைப் போல பார்க்கிறவர்களையெல்லாம் சிரிக்க வைத்த படமும் இல்லை. அவர் எடுத்த நெஞ்சிலோர் ஆலயம் போல கல்யாண பரிசு படத்திலாவது கடைசியில் முடிவுதான் துயரம். ஆனால் நெஞ்சிலோர் ஆலயம் என்பது ஒரே ஒரு மருத்துவமனைக்குள் நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் நெஞ்சை தொடுகிற ஒரு துயரத்தின் வெளிப்பாடாக அந்த படம் இருந்தது. இப்படி 2 விதமான துருவங்களில் இருந்தும் படங்களை தந்தவர் ஸ்ரீதர் என்று சொல்லலாம். அவருடைய திரைப்படங்களினுடைய வெற்றிக்கு இன்னொரு பெரிய காரணம் அவர் படங்களில் இடம்பெறும் பாடல்கள் அனைத்தும் இன்றைக்கும் கேட்கக்கூடியனவாக இருக்கின்றன என்பதுதான். கல்யாண பரிசு பாடலை இப்போதும் யாரும் கேட்டு புறந்தள்ளிவிட்டு போய்விட முடியாது. எனவே இவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் கேமராவின் மூலம் கதை சொன்னவர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு காட்சியையும் அவர் உரையாடலால், கதையால், நடிப்பால் நகர்த்தினார் என்பதை விட அவருடைய கேமராவினுடைய கோணங்கள், அவர் எப்படி அதை கண்ணுக்கு உரியதாக மாற்றினார், பார்வைக்கு உரியதாக மாற்றினார் என்பதில் தான் அந்த வெற்றி அடங்கியிருக்கிறது. மேலை நாடுகளுக்கு போய் அப்போதெல்லாம் ஊட்டிக்கு போவதே மிகப்பெரிய செய்தியாக சொல்லப்பட்டது. இந்த படம் 10 நாட்கள் ஊட்டியில் அல்லது 10 நாட்கள் கொடைக்கானலில் படமாக்கப்பட்டிருக்கிறது என்பதே பெரிய செய்தி. ஸ்ரீதரினுடைய படமும் ஊட்டி வரை உறவு என்பது ஊட்டி வரைக்கும் போன படம். ஆனால் சிவந்த மண் தான் வெளிநாடுகளுக்கு போய் எடுக்கப்பட்ட படங்களின் முதல் வரிசையில் இருக்கிறது. மிகச்சில படங்கள் தான் அதற்கு பிறகும் வந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அல்லது அதுவே தமிழ் திரை உலகின் முதல் படமாகவும் இருக்கலாம். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் எகிப்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் காட்சிகளை படமாக்கி கொண்டு வந்தவர் ஸ்ரீதர் தான். முதலாக பார்க்கிற அந்த பார்வையாளர்களுக்கு ஒரு சின்ன வீடு அல்லது ஒரு தோட்டம், இவற்றுக்குள்ளேயே கதை சுழலும் என்பதை தாண்டி அது வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வரும் என்கிற ஒரு காட்சியினுடைய அழகை கொண்டு வந்தவர் ஸ்ரீதர் தான். அதே நேரத்தில் அப்படி வெற்றி பெறுவதற்கு முன்பு நெஞ்சிலோர் ஆலயம் என்கிற ஒரு படம் ஒரே ஒரு மருத்துவமனைக்குள்ளும் எடுக்கப்பட்டிருந்தது. அப்போதும் அவர் அந்த படத்தில் காட்டிய கோணங்கள், அந்த கதையை நகர்த்தி சென்ற விதம், இவைகள் குறிப்பிடத்தக்கவை. ஆகையினால் மிகப்பெரிய வெளிநாட்டு படப்பிடிப்புகளையும் அவர் நடத்தியிருக்கிறார். ஒரே ஒரு மருத்துவமனையிலும் ஒரு முழு படத்தையும் நடத்தி முடித்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான ஆற்றல் உடையவர். செங்கல்பட்டுக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்த அந்த ஸ்ரீதர் தன்னுடைய ஆர்வம் காரணமாக யாரிடத்திலிருந்தும் கற்றுக்கொண்டார் என்பதை விட தன்னுடைய சொந்த அறிவால், திரைப்படங்களின் மீது அவருக்கு இருந்த காதலால் அதனை இன்னொரு தளத்திற்கு நகர்த்தி கொண்டு போனவர் என்கிற வகையில் மிக புகழ் பெற்றவராக தமிழ் திரை உலகில் அவர் திகழ்ந்தார். அவருடைய துணைவியார் அவர்கள் தன்னுடைய நேர்காணலில் இன்னும் 2-3 செய்திகளையும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்.
அவர் திரையுலகில் அறிமுகப்படுத்திய புதுமுகங்களின் எண்ணிக்கை மிக கூடுதல். எப்போதும் திரும்ப திரும்ப புகழ்பெற்ற நடிகர்களையே வைத்து அவர் தன்னுடைய திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்ததில்லை. புதிதாக நடிகர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக இந்த வெண்ணிற ஆடை என்கிற ஒரு படத்தில் மட்டும் பல்வேறு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அந்த படத்தை வெற்றி பெறவும் செய்தார். மறைந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் துணைவியார் சொல்லுகிறார், அவர் உடல் நலமில்லாமல் இருந்தபோது சிவாஜி கணேசன் வீட்டிற்கே வந்து பார்த்தார். எம்ஜிஆர் பலமுறை தொலைபேசி செய்து கேட்டார். எல்லோரும் பெரிய பெரிய நடிகர்கள், அந்த துறை சார்ந்த பல்வேறு கலைஞர்கள், வல்லுநர்கள் அவர் மீது அன்பு கொண்டிருந்தார்கள், வந்து பார்த்தார்கள். அவனுடைய பெயரால் சில நாடகங்களெல்லாம் கூட நடத்தப்பட்டன. ஆனால் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார். கடைசி வரையில் ஸ்ரீதரை அவர் வந்து பார்க்கவில்லை, ஒரு தொலைபேசி கூட செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட நூற்றாண்டு வரலாற்றில் பேசுகிற போது ஸ்ரீதர் பெயரை கூட குறிப்பிடவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். ஸ்ரீதரின் பெயர் குறிப்பிடப்படாத தமிழ் திரைப்பட வரலாறு என்பது உண்மையானதாகவோ நிறைவானதாகவோ இருக்க முடியாது. எனவே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அந்த அம்மையார் அப்படி நடந்து கொண்டார் என்பதையும் மிக துணிச்சலாக அந்த வார இதழில் அவர் பதிவு செய்திருக்கிறார். யார் யாரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் காலம் சிலரை கண்டிப்பாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்களை யாராலும் புறந்தள்ள முடியாது. திரை உலகில் ஸ்ரீதருக்கு அப்படி ஒரு இடம் உண்டு. இணையதளத்தை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு நம் சேமிப்பிற்காகவும் முதலீடு செய்வதற்காகவும் தாராளமாக இணையதளத்தை பயன்படுத்தலாம். இணையதளத்தின் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான ஆலோசனைகளையும், தொழில் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி ஆலோசனைகளையும், தொழிலுக்கு எப்படி முதலீடு கொண்டு வரலாம், ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாரமும் நான் சொல்லிகிட்டே வந்தேன். இதில் நிறையா விஷயங்களை ரொம்ப மாதங்களாக கண்டினியூஸாக கவர் பண்ணிகிட்டே வரோம். அதில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, புதுசாக எப்படி தொழில் தொடங்குறது, கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி உங்களோட தொழிலில் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ், இது மாதிரி நிறையா சொன்னதில் பார்த்திங்கன்னா ஓரளவு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் ஆலோசனைகளையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அதில் இப்போ நான் ஃபியூ வாரம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 வாரத்துக்கு பேசணும்னு நினைக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னிங்கன்னா, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸாக கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிக்கிட்டு இருந்து திரும்ப கொஞ்சம் நிறைய இறங்கிட்டு வருது. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ஒரு ரைட்டான டைம்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டு, நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணினா தப்பு கிடையாது, அதாவது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னிருந்தேன், நீ அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி லாபம் வந்திருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க. தவிர அன்றைக்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே பாசிட்டிவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நெகட்டிவ் மார்க்கெட் மார்க்கெட் கீழே விழும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒர்க்கே ஆகாது, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகப்படியாக ஒர்க் ஆகுது. நான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது என்னென்னா, ஒன்று டிப்ஸுன்னு சொல்லக்கூடியது, ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நான் இப்போ பேசலை. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு நார்மலாக ஒருத்தர் ஸ்டாக் வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்பில் இதில் ட்ரேடிங் இன்வெஸ்டர்னு இருக்காங்க, வேல்யூ இன்வெஸ்டர்னு இருக்காங்க. வேல்யூ இன்வெஸ்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறவங்க. இப்போ நான் பேச போகிற சப்ஜெக்ட் வேல்யூ இன்வெஸ்டர். இதுக்கப்புறம் ட்ரேடிங்கை பற்றி பேச போகிறேன். அதில் கண்டினியூஸாக என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சரை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆப்ஷனில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங்கில் என்னென்ன மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இதில் நான் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, மெத்தட்ஸ் மட்டும்தான் சொல்லி தரப்போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது நம்மளோட லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் 90% 10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே
மோர் தென் வந்து 5 times 6 times மேலே தான் பணம் கிடச்சிருக்குது. இது வந்து ஆவரேஜ். ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா முதல் நாள் நான் 10,000 ரூபா பணம் வந்து சார், அப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் 1 லட்சம் 2 லட்சம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டரை பற்றிய ட்ரேடரை பற்றி நம்ம இப்போ இந்த சப்ஜெக்டில் பேசல. இது வந்து தொடர்ச்சியாக அடுத்ததில் மேலே வர வாரங்களில் தான் பேசுவோம். இப்போ நான் வந்து பேசுகிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம், நம்ம என்ன மாதிரி ஸ்டாக்ஸை எடுக்கணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு வந்து எதுவுமே வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது யாராலையும் 100% சொல்ல முடியாது. சொன்னது வந்து நடக்கும்போது மட்டும்தான், அப்புறமா மட்டும்தான் மார்க்கெட்டை அவர் சொன்னது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுமே தவிர 100% நடந்திருக்காது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, இப்போ நானே உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை அடுத்த வாரம் மண்டே இன்றைக்கி ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும், அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நானே பணத்தை போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்மளோட சொந்த அதாவது ஒரு சில மெத்தட்ஸை நம்ம எடுத்துக்கணும். அவுட் சைடு அட்வைஸுங்கிறது கண்டிப்பாக வேணும். அவுட் சைடு அட்வைஸில் எப்படிப்பட்ட அட்வைஸ் வேணும்னா, நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அந்த மாதிரி அட்வைஸை வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெயினாக உள்ளது ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக்கில் வந்து போய் உட்காந்துக்கிட்டு நேற்றுக்கு எவ்வளோ ஆச்சு, நேற்றுக்கு மார்னிங் எவ்வளோ ஓப்பனிங் ஆச்சு, ஆவரேஜ் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, க்ளோசிங் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத ஒரு மாதம் மூவிங் ஆவரேஜ் எடுக்கணும்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ அதனால் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டருங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்மில் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது, வெளியிலேருந்து 100% ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. வெறும் டிப்ஸையும் ரூமரையும் நம்பாதீங்க. டிப்ஸும் ரூமரும் வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ப்ரோக்கரேஜ் இன்கமையோ அவங்களோட விளம்பரத்தையோ வெளியில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நான் சொல்கிறது பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல, ஜென்ரலாக வந்து டிப்ஸுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ரூமர் தான் இருக்க முடியும். ஃபண்டமெண்டலாக இருக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது ப்ரோக்கரேஜ் ஃபர்மோட ரிசர்ச் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் ப்ரோக்கிங் கம்பெனிஸோட வெப்சைட்ஸும் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபைனான்ஷியல்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த கம்பெனிலேயே, எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே அந்த கம்பெனிலேயே அந்த ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட டேட்டாவை வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயே நம்மளோட டெக்னிக்கல் சார்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். இந்த டெக்னிக்கல் சார்ட்டையும் ஃபைனான்ஷியல் சார்ட்டையும் பார்த்தோன்னா ஒரு மாதம் வெயிட்டட் ஆவரேஜையும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. என்ன இன்றைக்கி எவ்வளோ ஷேர்ஸ் வால்யூமாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்கு இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து, ஒன்று ஒரு ஸ்டாக்கோட வால்யூம் எதுக்கு மூவிங் ஆவரேஜ் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து சடனாக நீங்கள் வாங்க போகிற ஷேர், சரி முதல்ல இருந்து இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஷேர் வந்து உங்களுக்கு ரெகுலராக பழக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டோ பழக்கப்பட்ட ஒரு கம்பெனியோ இருக்கணும். எதனால் அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அனுபவமே இல்லாத கம்பெனியோ இல்லை அனுபவமே இல்லாத ஒரு செக்டார், அனுபவம்னா நம்ம ப்ராக்டிக்கல் சொல்லலை, உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்படாத கம்பெனியை நீங்கள் போய் தேர்ந்தெடுத்திங்கன்னா அதை பற்றின ரிசர்ச்சை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ, எந்த மாதிரியான ப்ராடக்ட்லேயோ எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்லேயோ எந்த மாதிரியான சர்வீசஸில் இண்டஸ்ட்ரி இருக்கோ அந்த மாதிரி கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கை வந்து முதல்ல தேர்ந்தெடுங்க. ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து இதிலேருந்து. செகண்ட் வந்து பார்க்க வேண்டிய விஷயம், அந்த கம்பெனியோட வால்யூம் எவ்வளோ ஆகிருக்குது, இந்த ஒரு 4 மாதத்தில் எவ்வளோ வால்யூம் பண்ணியிருக்கிறாங்க, டெய்லி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகிருக்குது, எவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸ், டெய்லி வந்து ப்ரைஸ் ஏறி க்ளோஸ் ஆகிருக்குதா, இல்லை இறங்கி க்ளோஸ் ஆகிருக்குதா, இல்லை ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கா, இல்லை கொஞ்சம் ஏறி இறங்கியிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து எந்த ஷேர் ப்ரைஸும் வந்து நம்ம அதை பார்க்கும்போது சடனாக உங்களுக்கு என்ன தோணுன்னா, போன மாதம் இந்த ஷேரோட ப்ரைஸ் நம்ம 60 ரூபா இருந்துச்சு, அன்றைக்கே நம்ம வாங்கியிருந்துருக்கலாம், இன்றைக்கி 80 ரூபா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மளை வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கோன்னா அது ஏறி அப்படியே போயிடாது. எதெல்லாம் வந்து மேலே ஏறுதோ அதெல்லாம் டெஃபினட்டாக கீழே இறங்கி தான் ஆகணும். இறங்கி தான் ஆகணும்னா அதே லெவலுக்கு வர முடியாதே தவிர, ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ஆவரேஜ் ஆகி போனதுன்னா அதை மட்டும்தான் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து மேலே பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
ஒரு ஷேரோட வால்யூம், ஷேரோட ப்ரைஸ் மூமெண்ட், இது ரெண்டையும் நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணலாம். அங்கே வேறு ஒரு கம்பெனியில் இருக்கிற வெப்சைட்லேருந்து இருக்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராங்கிறத வந்து மேலும் வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தது போலவே மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கும் சில பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம் நண்பர்களே. உலகத்திலேயே அதிகம் பேரால் பார்க்கப்பட்ட, காசு கொடுத்து பார்க்கப்பட்ட நினைவு சின்னம் எது தெரியுமா? அந்த நினைவு சின்னம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்திலேயே அதிகம் பேரால் காசு கொடுத்து பார்க்கப்பட்ட நினைவு சின்னம் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் நிச்சயம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயம் அந்த படத்தையாவது பார்த்துருப்பீங்க. ஆனால் நேராக போய் பார்க்கணுங்க, அதுதாங்க அதிசயம். ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, ஒரு அற்புதமான உருவாக்கம். 1889 மனிதன் அவ்வளோ உயரமாக சிந்தித்திருக்கிறான், அவ்வளோ பெரிதாக சிந்தித்திருக்கிறான் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி போய் நிற்கிறப்பயே, இன்றைக்கி போய் அதை நேராக பார்த்தோம்னா நமக்கு மலைப்பாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்கள் ஒருத்தர். அதுதான் அப்படி யோசித்த ஒரு பேர் குஸ்டேவ் ஈஃபில்னு பேர். GUSTAVE, குஸ்டேவ் ஈஃபில், EFFEL, இதுதான் அவருடைய பேர். குஸ்டேவ் ஈஃபில் அவர் ஒரு நல்ல பொறியாளர். இதுக்கு பின்னணி பார்ப்போம். இந்த ஈஃபில் டவர் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு. பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சு 100 ஆண்டுகள் நிறைவான நாள் பார்த்திங்கன்னா அந்த 1889ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நாள். அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய 100வது ஆண்டை கொண்டாடுகிற வகையில் பிரெஞ்சு தேசத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சர்வதேச கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த சர்வதேச கண்காட்சிக்கு ஒரு நுழைவு வாயில் மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1887 3 வருஷம் முன்னாடியே திங்க் பண்ண தொடங்கினாங்க. அப்போ தான் குஸ்டேவ் ஈஃபில் இந்த சித்தாந்தத்தை முன் வச்சார். நான் வந்து ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அதாவது வந்து ஒரு ஆர்ச்சு தான், ஆனால் பெரிய கோபுரம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து பாரிஸில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், அவ்வளோ உயரமாக நான் சந்திச்சிருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காரு. அவங்களும் ரொம்ப யோசிச்சு சரி வித்தியாசமாக இருக்கேன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ 1887 தொடங்கி 1889க்குள்ளே முழுக்க அது ரொம்ப அழகாக இரும்பினால் மட்டுமே, அதாவது நம்ம மெல்லிரும்புன்போம், துருப்பிடிக்காத இரும்பு, ராட் அயன் அப்படின்றாங்க, அந்த இரும்பை கொண்டு இது செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் இங்கே பயன்படுத்திய இரும்பினுடைய அளவு தெரியுமா? 7300 டன் இரும்பு அந்த ஈஃபில் டவரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 18038 பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. சேர்த்து தான் அந்த மிகப்பெரிய ஈஃபில் கோபுரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கோபுரத்துடைய உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 223 மீட்டர் உயரம், மன்னிக்கணும் 323 மீட்டர் உயரம்ங்க. அதாவது 1889 தொடங்கி 1929 வரை 40 ஆண்டுகளுக்கு உலகத்தினுடைய மிக உயரமான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் தான். அதுக்கப்புறம் எம்பையர் ஸ்டேட் பில்டிங்லாம் வந்துருச்சு. ஆனால் இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா அந்த 323 மீட்டர் அப்படிங்கிறது ஏறக்குறைய 81 மாடி கட்டடம் எவ்வளோ உயரமாக இருக்குமோ அவ்வளோ உயரமானது. இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்குங்க. அதாவது முதல் அடுக்கு பார்த்திங்கன்னா 300 படி ஏறி போனீங்கன்னா முதல் அடுக்கு வருது, இன்னொரு 300 படி ஏறி போனீங்கன்னா 2வது அடுக்கு வருது, அப்புறம் 1110 அடி ஏறி போனீங்கன்னா மொத்தம் 1710 படி ஏறி போனால் 3வது அடுக்கு வரும். இந்த 3 அடுக்குலையுமே ரெஸ்டாரண்ட் இருக்குது. 3 அடுக்கையும் நீங்கள் போய் பார்க்கணும்னா காசு கட்டி தான் போகணும். நான் காசு கொடுக்க மாட்டேன்னா கீழே இருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். காசு கட்டி போனீங்கன்னா உயரத்துக்கு போகலாம். உயரத்துக்கு போனீங்கன்னா பாரிஸ் நகரத்தையும் முழுக்க பார்க்கலாம். இன்றைக்கும் பாரிஸ் நகரத்தில் 2வது மிக உயரமான கட்டிடம் இதுதான். இந்த கட்டிடம் கட்டுகிற போது, கட்டிடம்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்ட்ரக்சர் கட்டுற போது 20 ஆண்டுகள் வரை இந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதுன்ற ஒரு முடிவோட, அதாவது பிரெஞ்சு புரட்சியின் நினைவாக கட்டப்பட்டதால் இது வந்து மானுமெண்ட்டுன்னு பேர். 20 ஆண்டுகள் இந்த மானுமெண்ட்டை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ உயரமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால 323 மீட்டருக்கு மேலே ஒரு ஆண்டனா வச்சோன்னே, ப்ராட்காஸ்டிங் ஆண்டனா வச்சோன்னே ரேடியோ, டிவி எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக, இந்த தொலைபேசி மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த தகவல் பரப்பும் அந்த இதுக்கு ஃப்ரீக்வன்சிக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்ட்டு அந்த ஆண்ட்ரா மேலே கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கிளாரிட்டி கிடச்சோன்னே இது இடிக்க வேணாம்,
இவ்வளோ பெரிய கோபுரத்தை நம்ம உருவாக்குறது இன்னும் சிரமம், இதையே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஈஃபில் டவர் இடிக்கப்படாமல் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. துருப்பிடிக்காத இரும்பில் கட்டினால இன்றைக்கி வந்து ரொம்ப பயன்பாடு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. இதுவரை 19 முறை பெயிண்ட் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு அவ்வளோ உயரத்துலேயும் சாரங்கட்டி பெயிண்ட் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு பெயிண்ட் பண்ணி தான் பாதுகாக்கிறாங்க. மனிதனுடைய ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்புங்க. இதை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் நேராக வந்து பார்த்து இந்த கட்டடத்தை அந்த ஸ்ட்ரக்சரை நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்து வியந்து போயிருக்கார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய போன ஆண்டு பார்த்திங்கன்னா 69 லட்சம் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இதுவரை 25 கோடி மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு பெய்டு மான்யூமெண்ட், அதாவது காசு கொடுத்து பார்க்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம். உலகத்திலேயே அதிகம் பேரால் காசு கொடுத்து பார்க்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இதுதான். 25 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஃப்ரான்ஸுக்கு வர்றவங்க, குறிப்பாக பாரிஸ்க்கு வர்றவங்க ஈஃபில் டவரையும் லூவேர் மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்குது, அருங்காட்சியகம், அந்த மியூசியத்தையும் பார்ப்பது என்பது அவருடைய அவசியங்களில் ஒன்று. ஐரோப்பிய நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் இது ரெண்டையும் பார்த்தே ஆகணும் என்ற தீவிரம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஐரோப்பிய நாடு மட்டும் இல்லை, இன்றைக்கு உலகம் பூராவுமே இதை பார்ப்பதற்குன்னு கிளம்பி வர்றாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோபுரம் ஈஃபில் டவர். இன்றைக்கு இந்த ஈஃபில் டவர் மாதிரியான டூப்ளிகேட்ஸ், அதாவது வந்து டம்மி கிரியேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. இது மாதிரியே அமெரிக்காவில் இருக்குது, இது மாதிரியே ஜப்பானில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து இதனுடைய குட்டி குட்டி வடிவங்கள் எல்லாமே மெக்சிகோவில் உருவாக்கியிருக்காங்க, சீனாவில் உருவாக்கியிருக்காங்க, ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம் யூரோப்பில் உருவாக்கியிருக்காங்க. என்ன தான் பண்ணினாலும் கூட ஈஃபில் டவருக்கு இணையாக வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் வர முடியாதுங்க. இன்றைக்கு இதே ஈஃபில் டவரை இதே மாதிரி நிர்மாணிக்கணும்னா குறைந்தபட்சம் 4000 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை 130 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிந்தித்தவர் குஸ்டேவ் ஈஃபில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாரிஸ் போகணும், ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஈஃபில் டவரை போய் பார்க்கணுங்க. ஒரு மனிதனுடைய மிக உயரிய சிந்தனை, அதாவது ஒரு கனவு கண்டிங்கன்னா அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம். ஏதோ ஒரு சின்ன விதையாக விழுந்த ஒரு ஐடியாவை பெருசாக்கி ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்ட இந்த ஈஃபில் டவர் ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனையில் ஒரு பகுதி. அவசியம் நாம் காண வேண்டிய இடம் ஈஃபில் டவர். அரசியல் வாரிசு. நீதிக் கட்சியின் கொள்கை என்ன? சமத்துவம், சமதர்மம். அதனால்தான் நீதிக் கட்சி தன்னுடைய கொடியிலே அன்றைக்கு தராசு சின்னத்தை பொறித்திருந்தது. எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும், சமதர்மம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கொடியை பொறித்து நீதிக் கட்சி, ஆங்கிலத்திலே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு அதனுடைய அரசியல் வாரிசான திமுக கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.